நான் தற்போது ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட மகளிரணி செயலாளராகவும் தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்து வருகின்றேன். இன்றைய தினம் முன்னாள் அமைச்சர் கோபி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களிடம் எனது ராஜினாமா கடிதத்தை அளிக்கவிருக்கின்றேன். இந்த பகுதி மட்டும் கிடையாது, ஈரோடு மாவட்டம் மட்டும் கிடையாது, பல்வேறு பகுதிகளிலிருந்து தமிழகம் முழுவதிலுமிருந்து நேற்று இன்று 1000க்கும் மேற்பட்டோர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும். அம்மா அவர்கள் கூறியதைப் போல 100 ஆண்டுகள் ஆட்சி கட்டிலே அமர வேண்டும். இந்த இயக்கத்திற்காக இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை கண்டிப்பாக அது நடைபெறும் என்று நாங்கள் எல்லோரும் நம்புகின்றோம். இல்ல, நேத்துல இருந்து கொடுத்திருக்காங்க. நேத்து மட்டும் நம்பியூர்ல 2000 பேர் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு கோபியில கொடுத்திருக்காங்க. அது என்னங்கிறது இனிமேல் அது 1000க்கும் மேற்பட்டோர்கள் கொடுத்திருக்காங்க. இனியும் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அங்கங்க வந்து அவங்கவுங்க வந்து அவங்களே வந்து கொடுக்குறாங்க. நம்ம யாரையும் போய் வந்து நம்ம ராஜினாமா வேணும் செய்யுங்கன்னு நம்ம யாரும் சொல்றது இல்ல. அவங்களே ஆர்வமா வந்து கொடுத்துருக்காங்க. மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து நீக்கிருக்காங்க. இப்போ நீங்க ராஜினாமா கடிதத்தை அவர்கிட்ட தலைமைக்கு நேரடியாக அனுப்பலாம் இல்ல, அவர்கிட்ட கொடுத்து எல்லாம் இப்ப நம்ம தொண்டர்களோட மத்த எல்லாரத்தோட இது சேர்ந்துதான் அனுப்ப முடியுங்க. நம்ம தனியா அனுப்புறதை விட நம்ம தொண்டர்களா, நம்ம ஒரு சாதாரண தொண்டர் தானுங்க. நம்ம என்னதான் பொறுப்புல இருந்தாலும் அம்மா எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. எவ்வளவோ பேர் வந்து இந்த இயக்கத்துல இருந்தாலும் கூட நாடாளுமன்ற உறுப்பினராக, நகரமன்றத்தினுடைய உறுப்பினர், நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவர், கோபி ஒன்றிய குழு உறுப்பினர், கோபிய ஒன்றிய கழகத்தினுடைய ஒன்றிய குழுவினுடைய தலைவர், அதற்கு பின்னால் நாடாளுமன்ற உறுப்பினர், 2007 மாவட்ட மகளிரணி செயலாளர், அதுக்கு பின்பாக செயற்குழு உறுப்பினர். இது எல்லாமே அம்மா அவர்கள் எனக்கு கொடுத்ததுதான். ஆகவே அம்மா அவர்களுக்கு நான் என்றைக்கும், ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இந்த இயக்கத்தை தொடங்கி இருந்தாலும் கூட எனக்கு வந்து மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நேரடியாக அவர்களை பார்த்து அந்த என்னை போன்ற ஒரு சாதாரண தொண்டராக இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு புரட்சி. ஏன்னா அம்மா மறைவுக்கு பின்னால் எனக்கு வந்து எவ்வளவோ பக்கம் இருந்து எல்லாமே வந்து அழைப்பு வந்தது. நீங்க இங்க வாங்க அங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். நான் இன்னைக்கு வரைக்கும் நான் இப்படிதான் இருக்கேன். எனக்கு வந்து அம்மா இருந்தாலும் மறைந்தாலும் அம்மா அவர்களுடைய விசுவாசியாக நான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறேன். ஆகவே வந்து நான் வந்து வேற எந்த பேச்சுக்குமே இடமில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அவர்களுடைய விசுவாசி என்பதை நான் கட்டாயமாக நிரூபிப்பேன் என்று வந்து நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் விசுவாசமா தான் இருந்திருக்கிறேன். ஆகவே மேற்கொண்டு எது நடந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை.